ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல கூட there are so many things இன்னைக்கு காலையில இருந்து so many things were going in my mind. இத பிரசங்கம் பண்ணலாமா, அதை பேசலாமா? பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் I felt God was telling something God wants from us. தேவன் நமக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை I want to share. Amen. Hallelujah. So தேவன் நமக்கிட்ட எல்லாத்தை காட்டிலும் it's more than anything God wants our heart. தேவன் அவருக்கு என்னங்க, he is so much concerned about our heart. நம்முடைய இருதயத்தை குறித்து அவர் ரொம்ப கவனம் செலுத்துகிறவரா இருக்கிறார். Amen. So he wants our heart. நம்ம படிக்கிறோம், என் மகனே உன் இருதயத்தை தா, give your heart. நீதிமொழிகள்ல நான் படிக்கிறோம், my son give me a heart. உன் இருதயத்தை எனக்கு தா. எதுக்கு அவர் கேட்கிறாருங்க? so that he can change that heart. நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்குதுங்க, ஏதோ ஒரு விதத்துல some way the other, ஏதோ ஒரு காரியத்துல our heart is an hardened heart. நினைச்சுக்காதீங்க நம்ம ஹார்ட் அப்படியே மெழுகு போல தேவனுடைய காரியத்துக்காக அப்படியே இல்ல. sometimes when God says some things, நம்ம என்ன பண்றோம், அநேக நேரத்துல சில நேரத்துல we rebel against God. We rebel against God. முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களா. when God says something in his word, நம்ம படிக்கிறோம், நம்ம கேட்கிறோம், but when it comes to following that, அந்த வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது something makes us, இந்த உலகத்தின் காரியங்களோ இந்த உலகத்தின் தேவைகளோ இல்ல ஏதோ somebody of your own, உங்க சொந்தங்களோ பந்தங்களோ ரிலேஷன்ஷிப்லயோ ஏதோ ஒரு காரியத்தினால என்ன பண்றதுங்க, hallelujah, we stand against. So that is not of the heart of God. Amen. அது தேவன் அப்படி விரும்புகிறவர் அல்ல. So he wants this heart to be complete his. அவருக்கு மாத்திரம் தான் சொந்தமா இருக்கணும். It's like எப்படிங்க ஒரு possessiveness கர்த்தர். So that's not என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழி 23:26 வாசிச்சீங்கன்னா, my son give me a heart. உன் இருதயம் எனக்கு வேணும், give it to me. So எல்லாருக்கிட்டையும் இருதயம் இருக்குது. So God is not asking the ரத்தத்தை பம்ப் பண்ற இருதயத்தை கேட்கல. He is asking the inner man, the real you. உன்னை ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த இருதயத்தை கேட்கிறாரு. So என்கிட்ட இருக்கிற the more I have it with myself, I have so many things. அதுக்குள்ள எரிச்சல், பொறாமை, கோபம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17 சொல்லும், எல்லாவற்றை காட்டிலும் இருதயம் எப்படி இருக்குதுங்க, மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கு. The reality is that இந்த இருதயத்துக்குள்ளதாங்க என்ன இருக்குதுங்க, பலவிதமான காரியம் இருக்குது. நம்ம வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தெரியலாம். We look so good from the outside. நம்ம உடுத்தி கொள்ளுகிற வஸ்திரமோ அணிந்து கொள்ளுகிற நகைகள் it talks about நாம யார் என்று அவுட்வர்டா வெளிப்படுத்துகிறது. more you wear gold, the more you wear diamond, the more என்ன காஸ்ட்லியான துணிகளை வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வாழும்போது என்ன ஆகுதுங்க, wherever you go you become an attraction to that place. பாக்குறவங்க சொல்லுவாங்க, சோ இவங்க நிறைய ரொம்ப பணக்காரர் போல இருக்குது பாருங்க, கோல்டுலயும் டைமண்ட்லயும் அவங்க நகை அணிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க உடுத்தி இருக்கிற ட்ரெஸ்ஸ பாருங்க, கட்டி இருக்கிற சாரிய பாருங்க. it shows yourself how wealthy you are. ஏதோ ஒரு விதத்துல என்ன, when people see you they put you in a higher esteem, ஒரு மேலான இடத்துக்கு வைக்கிறாங்க. that is outward, வெளி தோற்றம் தான் அது. amen. Hallelujah. But nobody knows what is inside of you. உங்க இருதயம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. எத்தனையோ பேர் வெளியே ரொம்ப ஜம்பமா அழகா ஒரு குறையும் இல்லாத போல இருக்கலாம், பட் உள்ள இருதயத்துல சில பேர் எப்படி இருப்பாங்க, அழுது கொண்டு இருப்பாங்க. because of so many issues of life. உலகத்தின் பல காரியங்கள்ல என்ன பண்ணிருப்பாங்க, தங்கள் இருதயம் நொறுக்கப்பட்ட இருதயம், உடைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, வெளியே காட்டிக் கொள்ள மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, கவலைகள், சரீரத்துல இருக்கிற வியாதி, இப்படி பல காரியங்கள் அந்த இருதயத்தை என்ன உடைத்து இருக்கும். but nobody will see that, nobody will understand that. so அந்த இருதயம் which has been broken, which has been shattered, அந்த உடைக்கப்பட்ட அந்த
தகர்க்கப்பட்ட யூஸ்லெஸ்ஸா இருக்கிற அந்த இருதயம், பாவத்தினால் நிரம்பி இருக்கிற இருதயம். அததான் கர்த்தர் the more of you, அத நீ எத்தனை காலம் வச்சுக்கிறியோ, you will go from bad to worst. நீ அதை உன்கிட்ட வைத்துக் கொள்ளுகிற வரைக்கும் அது என்ன இருக்குங்க, மிக மோசமான இடத்துக்கு போகும். then it cannot be repaired. அந்த அளவுக்கு போயிடும். சோ அதனால தான் கர்த்தர் அந்த இருதயத்தை எனக்கு தா, நீ எனக்கு கொடுத்தினா நான் விரும்புகிற இருதயமாய் அதை மாற்றி கொடுப்பேன். I will give it back to you. எதை போலங்க, ஹalleluya, ஒரு புதிய இருதயத்தை. I'll give you a heart. இதெல்லாம் இல்லாம a pure heart, ஒரு சுத்தமான இருதயத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya, அதான் கர்த்தர் விரும்புறாரு. So God wants a heart that is God kind. தேவனுக்கு எப்படியாப்பட்ட இருதயம் வேணுங்க? தேவனுடைய இருதயம் போல உங்களுடைய இருதயம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். God says, I want to give you the same heart that I have for you. So அதுக்கு நீங்களும் நான் என்ன பண்ணணுங்க? You have to be ready to just give that heart. ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க நாம கத்துக்கணும், ஒரு வைராக்கியத்தோட. பாருங்க, நீங்க சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் இருக்குது, டாக்டர் சொல்லுவாங்க இது சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும். நமக்கு தெரியும் அந்த சர்ஜரிக்கு போனா சரீரம் கிழித்தப்படும், கத்திப்படும், அறுத்து எடுப்பாங்க, வேதனை உண்டாகும், வலி உண்டாகும்னு தெரியும். பட் பிகாஸ் ஆஃப் தி வேர்ட்ஸ் ஆஃப் டாக்டர் என்ன சொல்றாங்க, இது செய்யலைன்னா இட்ஸ் டேஞ்சர் ஃபார் யுவர் லைஃப் போது என்ன பண்றாங்க, சரி டாக்டர் நாங்க செய்யுங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்க. சோ தி டாக்டர் யூசஸ் ஆல் இட்ஸ் மெத்தட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அனஸ்தீசியா கொடுக்கறதுல இருந்து தி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு என்ன பண்றாங்க, உள்ள அது தேவையற்ற இருக்கிற உறுப்போ ஏதோ ஒரு காரியத்தை அவங்க வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்த பிறகு அந்த நேரத்துல நமக்கு வழி தெரியாது. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க, இந்த அனஸ்தீசியாவுடைய எல்லாம் போன பிறகு யூ ஃபீல் தட் பெயின், அந்த வலி இருக்கும், சில நேரத்துல அது தாங்க முடியாத இருக்கும். பட் யூ ஹேவ் டு அண்டர்கோ தட். எதுக்குங்க? அது அப்படி நடந்து once that is happened, when that is removed, இந்த தற்காலிகமான வலியும் வேதனையும் நாள்பட போகும்போது அது மறைஞ்சிரும். And your body becomes perfect, your body gets healed. So that is important. That is very much important. So it's a process. So தேவன் கையில நம்ம இருதயத்தை விட்டு கொடுக்கும் போது there will be many things. அடிக்கடி என்ன பண்ணாங்க, அந்த பழைய காரியங்கள் வரும், பழைய எண்ணங்கள் வரும். இன்னைக்கு as I'm telling you, know that. நீங்க சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் பழைய நினைவுகளுங்க மனதை அப்படியே just capture பண்ணும். சில நேரத்துல அவங்க பண்ண தீமை, இவங்க பண்ண தீமை, இவங்க பண்ண அக்கிரமம், அவங்க பண்ண, ஏங்க நீங்களே வாழ்ந்த வாழ்க்கையே அடிக்கடி உங்க மனசாட்சியே உங்களுக்கு சொல்லி காட்டும், நீ அப்படி இருந்தியே, நீ இப்படி இருந்தியே. I'm speaking the truth. உண்மை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா you may experience that. So கர்த்தர் என்ன சொல்றாருங்க, அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது அவருக்கு தெரியும். So God is asking that kind of heart. அதை நீங்க எத்தனை காலம் வச்சுக்கிறீங்களோ அத்தனை காலம் the problem is for you and me. நீங்க மெயின்டைன் பண்ண நினைச்சு every day you become a failure in your life. Because அந்த அப்படியாப்பட்ட ஒரு இருதயம் இருக்கும்போது you will never have the presence of God. தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. Because always எல்லா நேரத்திலும் அந்த இருதயத்துல இருக்கிற எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும். பவுல் எழுதுவாரு, நான் நன்மையை செய்ய நினைக்கிறேன், ஆனா என்ன பண்றாங்க, மனசுல நல்லது செய்யணும்னு வார்த்தை, when I do, நான் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது நான் தீமையை செய்யறேன். அதுக்கு பவுல் எழுதுகிற ரீசன் கொடுக்கிறது என்னன்னா, ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, எனக்குள்ள இருக்கிற அந்த பாவமே, I have still sinned. அது என்ன பண்ணுதுங்க, நான் நன்மை செய்ய நினைக்கிறத செய்ய விடாம தீமை செய்ய நினைக்கிறது, தீமை செய்ய விடுகிறது. So just அதனால்தான் கர்த்தர், the more you have it yourself,
It's a problem for you. It's not problem for God, it's problem for. அதே நேரத்துல கர்த்தரால் என்ன பண்றாருங்க, தான் செய்ய நினைச்சதை உங்களை கொண்டு செய்ய முடியாம நீங்களே அதுக்கு தடையா இருக்கிறீங்க. God is not an hindrance, you are an hindrance for God to move in your life. யாரோ அவருடைய வாழ்க்கையில உங்களை கொண்டு ஒரு அற்புதம் செய்ய நினைச்சிருப்பார், ஒரு விடுதலை கொடுக்க நினைச்சிருப்பார், உங்களை கொண்டு ஏதோ ஒரு ஊழியத்தை கட்ட நினைச்சிருப்பார். பட் the more you have, the more உள்ள அந்த இருதயத்துல அந்த செல்ஃப், நான் விரும்புறது, நான் எதிர்பார்ப்பு இப்படிதான் இருக்கணும் நீங்க நினைக்க 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 யூ லிவ் a failure, தோற்று போன ஒரு வாழ்க்கை தான் வாழ்வீங்க. you cannot because இயேசு சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. so it's a must for you to hand over அந்த இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க பழகி கொள்ளணும். Amen. So God wants a heart, godly heart like his. அவருடைய இருதயத்தை போல கர்த்தர் எதிர்பார்க்கிறார், வேண்டும் என்று விரும்புகிறார். Amen. So I want you to show from the scripture, வேதத்திலிருந்து I want you to turn to 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது அங்க ஒரு வார்த்தை, தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவர் சவுல் ராஜாவுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல பார்க்கலாம் 13ஆம் அதிகாரத்துல. இப்போ 14, when you turn to 1 Samuel, hallelujah, chapter 13 verse 14ல அவர் சொல்றார், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே. ஹல்லேலூயா. அதோடைய 13ஆம் அதிகாரத்துல நீங்க அந்த ஆரம்பத்துல இருந்து படிக்கலாம். ஆமென். சவுல் அவன் எதிர்பார்க்கல that will become a king. அவன் தன் தகப்பன் இழந்து போன கழுதைகளை தேடிக்கொண்டு போகும்போது he's been encountered. தேவனை பார்க்கிறாரு, சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இவன் வராம்பா ஒருத்தன், அவனை நீ இந்த ஜனங்க கேட்டபடி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கு. அவன் சாமுவேல் துக்கப்பட சொல்ல, அவங்க அப்ப உன்னை விட்டு போகல, அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க. they have just walked away from us. they want, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்னங்க, அவங்க விரும்பினது அவங்க விரும்பினதை கொடு. அவ உன்னை ரிஜெக்ட் பண்ணல, அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ சவுல் இந்த கழுதையை தேடிக்கொண்டு போது என்ன நடக்குதுங்க? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சாமுவேல் கொண்டு வராங்க இஸ்ரவேல் மக்கள். நாங்களும் என்ன பண்ணணும், மற்ற தேசங்கள் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு விரும்பும் போது அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற, எங்களை 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆக சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவேன் எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். சோ இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் என்ன இருந்துச்சுங்க, இன்ஸ்ட் ஆஃப் ஃபோக்கஸிங் காட், அவங்க என்ன பண்ணுச்சு, அவங்க இருதயம் ஒரு மனுஷனுங்களை ஆளுகை செய்யணும்னு வந்துட்டாங்க, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது நிமித்தம் என்ன பண்றாரு, கர்த்தரே தான் சவுலை ராஜாவாக்குறாரு. ஆமென். Hallelujah. So I am not going to பெரிய டீடைலுக்குள்ள போகல. சாமுவேல் சொல்றார், இதெல்லாம் ராஜா எதிர்பார்ப்பார். அப்படி செய்யும் போது அவனுக்கு சாமுவேல் தேவனுடைய கட்டளைகளை பிரமாணம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாரு. அவனும் ஆமான் சாமி போட்டவன் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவன் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. 2ஆம் வருஷம் வந்த போது அவன் என்ன பண்றான், இஸ்ரவேல்ல 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர் என்ன பண்றான், இப்படி அவங்க போறாங்க, யுத்தம் செய்வதற்காக போறாங்க. தேவன் என்ன பண்றாரு, பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோட 6,000 கடற்கரை மனத்துல கூட்டி வந்து பெத்தேலுக்கு கிழக்கான மக்காவில பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்கள் உண்டான நெருக்கத்தில கபீனால் முட்காடிலும் மனைகளிலும் துருக்கங்களை ஒழிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. சோ அப்ப என்ன நடக்குதுங்க, சோ இப்படி இருக்குது. அப்ப என்ன பண்றான், சவுல் என்ன பண்றான்னா, they expected சாமுவேல் ஒவ்வொரு காரியத்துக்கும் சாமுவேல் ஜெபிக்கிறதை எதிர்பார்த்தாங்க.
இந்த நேரத்துல சாமுவேல் வருது கொஞ்சம் தடைபடுது. தடைப்பட்ட மாத்திரத்துல அவன் என்ன பண்றான்? 8ஆம் வசனத்துல அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கீழ்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார். when there was a இவன் என்ன பண்ணாங்க? சவுலு ஒரு 3000 பேர் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு நான் ஜெயிச்சிடலான்னு போறான். ஆமென். பட் பெலிஸ்தர் அவனுடைய எனிமி எப்படி வராங்க? ஒரு பெரிய ஆர்மியோட வராங்க. சோ he gets confused. ஜனங்க என்ன பண்றாங்க? ஆர்மியில இருக்கிறவங்க ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறான். சோ அந்த நேரத்துல he knew only one thing. தேவன் தான் கிரியேஷன். only God can do something ன்னு அவனுக்கு தெரியும். அதனால சாமுவேலுக்கு செய்தி போது சாமுவேல் சொல்றான், just I'll be back, நான் சீக்கிரத்துல வர போறேன்னு சொல்றாரு. அவன் 7 நாளைக்குள்ள வருவதை எதிர்பார்க்கிறான். பட் 7 நாள் கொஞ்சம் தாமதம் ஆகுது. தாமதம் ஆக ஆக சவுல் கெட்ஸ் என்ன பண்றான்? ரொம்ப எரிச்சல் அடையுது, கோபம் வருது. so he did something which was not permitted to Saul. அவன் என்ன பண்றாங்க? 8ஆம் வசனத்துல அவன் தான் குறித்த காலம் 7 நாள் மட்டும் காத்த சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிக்கு சமாதானம் என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். அவன் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிற குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாவில் கூடி வந்திருக்க நான் கண்டபடினாலே கீழ்காலில பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று துணிந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன். So he gives a reason which was forbidden. பலி செலுத்துறதோ காணிக்கை, it was not the work of Saul. அவன் என்ன பண்றாங்க? பிகாஸ் அவனுடைய இருதயத்துல என்ன இருந்துச்சுங்க? பயம் இருந்துச்சு, கலக்கம் இருந்துச்சு. because people were just fleeing from him. பெரிய ஆர்மி வர்றது இருக்கிறத பார்த்துட்டு ஜனங்க ஓடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்றாங்க? he tries, தன் இருதயத்துல நினைச்சு காரியத்தை அவன் செய்கிறான். நான் பலி செலுத்திட்டேன்னா கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துருவாரு. so he did what was not permitted to him. செய்யக்கூடாததை அவன் செய்தான், துணிகரமா செய்தான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? அவனுக்கு தேவ பயம் இல்லாத ஒரு ராஜாவா இருந்தான். that's the reason he did. அவன் இருதயத்துல there was no faith in his heart that God is watching him. அவனுக்குள்ள அந்த உணர்வு இல்லாம இருந்தது. அவனுக்குள்ள ஒரு பயம் கலந்த இருதயம் இருந்தது, ஒரு அவிசுவாசமான இருதயம் இருந்தது, ஒரு துணிகரமான இருதயம் இருந்தது, பொல்லாத இருதயம் அவனுக்குள்ள இருந்தபடினால அவன் செய்ய தகாததை அவன் செய்கிறான். செய்தபடினால என்ன பண்றாருங்க? சாமுவேல் சொல்றாரு, புத்தியினமா உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாம போனீர்கள். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கு சிறைவு. You didn't do what God has told you because he had no fear. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி என்ன பண்றாரு? புத்தியினமா செய்து. You thought whatever you do will be accepted by God. அப்பதான் சொல்றார், இப்போது உங்களுடைய ராஜ்யபார நிலைன்னு இருக்காது. you will have rule for certain time frame சொல்றதுல. பட் என்ன பண்ற? one day God is going to என்ன பண்றார்? உங்களுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்க போகிறார். அந்த ராஜ்யபாரத்தில் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி ஆண்டவர் சொல்றார். God is seeking a man. எப்படியாப்பட்ட இருதயம் உடையவனை தேடுறாருங்க? Hallelujah. God, the Lord has sought for himself a man after his own heart. தன் இருதயத்துக்கு ஏற்றவனை கர்த்தர் என்ன பண்றாருங்களா? தேடி தேடுறார். சாமுவேல் சொல்ற, கர்த்தர் தேடிட்டு இருக்கிறாருப்பா. when he finds a person that தேவனுடைய இருதயம் போல இருக்கிற ஒரு இருதயத்தை தேவன் கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு அந்த ராஜ்யபாரத்தை கொடுப்பாரு. சோ சாமுவேலுக்கு அதான் சொல்லுவாரு. 1 சாமுவேல்ல நீங்க படிச்சீங்கன்னா தொடர்ந்து படிக்கும் போது ஹல்லேலூயா, சாமுவேல் அனுப்புறாருப்பா, டைம் ஆயிருச்சு, now you go
என்ன பண்ண தொடர்ந்து ராஜா சவுல் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர்ல இருந்து எடுத்துடுறாரு. சோ சாமுவேல் என்ன பண்றாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, போ ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்க ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டு அங்க நான் இஸ்ரவேலின் மேல் ராஜா. ஐ ஃபவுண்ட் எ பர்சன், அந்த குடும்பத்துல ஈசாயின் குடும்பத்துல ஒருத்தனை நான் பாக்குறேன், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். ஐ ஹவ் ஃபவுண்ட், நான் கண்டுபிடிச்சிட்டேன்பா. சாமுவேலுக்கு ரிவீல் பண்ணல யாரு, நாங்க போன ஒரு சொல்றாங்க, போ, நான் அங்க ஒருத்தனை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். சோ சாமுவேல் ஒவ்வொருவனா வருகிற அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்த்து சாமுவேல் சொல்வார், இவனாதான் இருக்க முடியும். உடனே தேவன் சொல்றாரு, அப்பா நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்கிற, நான் என்ன பண்றேன், முகத்தை அல்ல மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறவனா இருக்கு. இது இஸ் நாட் எலிஜிபிள். ஈவன் அந்த கிரைட்டீரியா, he has good personality, அவன் இருதயம் சரியில்லை, அவன் இருதயம் சரியில்லை, இஸ் நாட் கனெக்டட் வித் மீ. 7 பேரை கொண்டு வரான், ஒருத்தரையும் ஆண்டவர் ஒத்துக்கல. அப்புறம் இன்னொருத்தன் யாரு இருக்கிறது, அவன் வயல்ல இருக்கிறான், யாரு, அவன் கடைக்குட்டி. சோ அவனை கொண்டு அவன் வந்துட்டு அப்படி வரான். வீட்டுக்குள்ள வரும்போதே ஆண்டவர் சொல்லுவார், இவன் தான் அவன், இவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஈவன் டுடே God is looking to you and me. You and me. நான் இந்த திருவசனத்தை நான் பிரசங்கிக்கிறவனா இருக்கலாம், ஐ மே பி மினிஸ்டர், ஐ மே பி ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், பட் I should know every day என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் தெரிந்து கொள்ளணும். God is watching my heart. I cannot serve God with an impure heart. வெளியே செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், பட் if my heart is not connected with God, everything I do is a vain. யாரையோ தெரிந்து ஆண்டவர் சொல்றார், இருதயத்துக்கு ஏற்ற the one இருதயத்துக்கு, ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும். இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும்னா David was not perfect in everything. அவன் வெளியே நிறைய காரியத்துல சரியில்லா, பட் deep inside of his heart, தேவனுடைய அவன் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன பண்ணாங்க, his heart was filled with God. அந்த அளவுக்கு தேவனுடைய தன்னுடைய இருதயம் முழுக்க தேவனுக்கு மாத்திரம் கொடுத்திருந்தான். சில நேரத்துல மாம்சத்துல சில பாவங்கள் செய்தான், விபச்சாரம் பண்ணா, கொலை பண்ண வச்சா, இதெல்லாம் நடந்தது. பட் டீப் இன் ஹிஸ் ஹார்ட், அதுக்குரிய பலனையும் பெற்றுக்கொண்டா. பட் டீப் இன் ஹிஸ் ஹார்ட், டீப் இன் ஹிஸ் ஹார்ட் அவனுக்கு இருந்துச்சுங்க, இட் வாஸ் ஃபுல் ஆஃப் காட். அவன் இருதயம் முழுக்க தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தபடினாலதான் அவன் என்ன பண்ணாங்க, தன் செய்த தவறு தீர்க்கதரிசி மூலமா, தான் செய்த பாவத்தை தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தின போது தாவீது என்ன பண்ணாங்க, ஐயோ ஆமாவா, அப்படி அவன் சொல்லல, சவுல போல இல்ல, ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்ல. he went to God. சங்கீதம் 51 அவன் எழுதுறான், அழுது புலம்பி எழுதுறான். ஆண்டவரே அவன் கேட்கிறான், சுத்த இருதயத்தினால சிருஷ்டியும் நிலைவரமான ஆவினால் என்னை புதுப்பியும், உங்க சமூகத்தை விட்டு இதனை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உங்களுடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. கீழே எழுதுவார், தேவன் என்ன பண்ண, நொறுங்கினதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிப்பதில்லை என்று எழுதுவார். சோ God என்ன பண்றாருங்க, தாவீது when he knew that he has hurt God, தேவனை ஏதோ ஒரு விதத்துல அவன் துக்கப்படுத்தினது அவனுக்கு தெரிய வந்த மாத்திரம், he just didn't keep quiet. ஏதோ ஆண்டவரே நான் மன்னி, his prayer was so intimate. அவன் சொல்வான், ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியறலாம், அப்போது உறைந்த மழையிலும் நான் வெண்மையாவேன் ஆண்டவரே. என் பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்தேன், அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கறலும் என்று ஜெபம் பண்ணுவான். ஹalleluya. அங்கே தேவனே, be merciful unto me Lord. Yes, I have sinned against you. ஒத்துக்கொள்ளுகிறான். வெக்க இல்லாம தன் பாவத்தை எழுதுறாங்க. அவன் எழுதி வச்சு அதை ஒத்துக்கிட்டு, amen, he gets restoration. அந்த இருதயத்துல தாவீது என்ன பண்ணா,
ஒரு அசுத்தம் இருந்தது, ஒரு பாவம் இருந்தது. அவன் அறியாமலே வாழ்ந்து கொண்ட ஒரு குற்ற உணர்வுல தான் இருந்து கொண்டதான். when God revealed this, இந்த அந்த இருதயத்தை வெளிப்படுத்தின மாத்திரத்துல he just went to God, he opened his heart. அவன் சொன்னான், yes Lord, it's my sin. நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமத்தை செய்தேன் ஆண்டவரே, இந்த தீங்க நான் தான் செய்தேன், இந்த பொல்லாங்க நான் செய்தேன் ஆண்டவரே, please forgive me. He resubmitted his heart to God. திரும்ப அவன் தன் இருதயத்தை என்ன பண்ணாங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கலாம். அதனாலதான் சங்கீதம் 139 கடைசி 23, 24 எழுதும் போது அவன் சொல்லுவான், ஆண்டவரே தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும், ஆராய்ந்து என்னை என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் சோதித்து என்னை சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டு என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்க ஆண்டவரே. that much is important to God. நீங்க எப்படி பாக்குறீங்களோ தெரியாது. This heart is so important. So he was there. தாவீது எப்போதும் தன் இருதயத்தின் மேல ஒரு கவனம் செலுத்துகிறவனா இருந்தான். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, how well you look to your heart. அடிக்கடி உங்க இருதயத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா? மத்தேயு 5:8 சொல்லும், இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை. if there is no purity in heart, never expect to see God. தேவனை பார்க்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, தேவனுடைய சத்தத்தை தெளிவா கேட்க முடியாது. இம்பியூரிட்டி இருந்துச்சுன்னா எப்படி கேட்க முடியுங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல, இன்னைக்கு கர்த்தருடைய பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி, நிறைய காரியத்தினால நம்ம வேண்டிய தண்ணீர், குடிக்க வேண்டிய தண்ணீர் நமக்கு வீட்டுக்குள்ளேயே வருது. அதே நேரத்துல அநேக வீடுகள் என்ன பண்ணிருக்கிறோம், பியூரிஃபையரை போட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ நம்ம வெளியில இருந்து கூட வாங்கி கொள்ளுகிறோம், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர்னு வாங்கி குடிக்கிறோம். பட் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுங்க, இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் எல்லாரும் என்ன பண்ணணும், தெருக்குழாயில போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். சில நேரத்துல அந்த தண்ணியை குழாயில திறந்த மாத்திரத்துல எப்படி வராங்க, மண்ணா வரும், வெறும் மண்ணா வரும். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல ஓவர் டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க கீழே அந்த தண்ணியை பம்ப் பண்ண மாத்திரத்துல உடனே நீங்க திறந்தீங்கன்னா என்ன வருங்க, சுத்தமா தண்ணி வராது, மண்ணா வரும். பிகாஸ் இம்பியூரிட்டி கலந்து இருக்கிறது. சோ அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, பிடிக்கும் போதே அது மண்ணா வந்து அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு அதை மறுபடியும் அந்த குடத்தை கழுவி பிடிச்சு அதை சோதிச்சு மண் இல்லாததா பார்த்து என்ன பண்ணுவாங்க, கலங்கால இல்லாததை பார்த்து வீட்டுக்கு கொண்டு வாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு துணி, மெல்லிய துணியை போட்டு அதுல பிடிச்சு அதுல வைத்து அந்த தண்ணியை பிடிச்சி உள்ள எதை அசுத்தம் இல்லாதபடி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மண்ணா இருக்குது, நம்ம குடிக்க முடியாது, நம்ம உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு. சோ அது இருந்துச்சுன்னா நமக்கு சமையல் பண்றதுக்கு சரி வராது. இட் பிகம்ஸ் an hindrance. சோ அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியாது, உள்ள அசுத்தங்களை வைத்துக்கொண்டு you cannot glorify God. உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குதுங்க, அது மேல கூரைக்கு விட்டு அடிபட்டு கீழே விழுகிறது. it will never go to heaven. நம்ம சுத்தமான இருதயம் வேணும், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அதே மத்தேயு 12 சொல்லும், என்ன வார்த்தை சொல்லும், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா. வாட் இஸ் ஃபில்ட் இன் அவர் ஹார்ட், அதுதான் நம்ம வாயிலிருந்து புறப்படுமா. இருதயத்துல மத்தேயு 15 படிச்சீங்கன்னா, ஹல்லேலூயா, உள்ள போகிறது ஒன்றும் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா மனுஷனை தீட்டுப்படுத்தணும் சொல்ல. உள்ளத்திலிருந்து தான் என்ன பண்ணுமா, அவர் சொல்றார், விபச்சாரம் இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், வேசிதனம் இருக்கும், இதெல்லாம் எங்க இருக்குதுங்க, அது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துமா. இட் டிஃபைல்ஸ் a man. வெளியே ஒண்ணுமே தெரியாதுங்க, வெளியே சிரிச்சு பேசலாம், ஆனா மனசுக்குள்ள அந்த ஒரு என்ன பண்ண, யாரையோ ஒரு சபிக்கலாம், திட்டலாம், இப்படி இருக்கலாம். So it means your heart is not pure. அந்த பியூர் இல்லாத ஹார்ட் என்ன சொல்ற, ஆண்டவர் சொல்றாரு, அது தீட்டுப்பட்டதா இருக்கும். தீட்டுப்பட்டுச்சுன்னா அதோட அர்த்தம் என்னங்க, அது இட் cannot be with God. அது சுத்திகரிக்கப்படும். அதான் சொல்றாரு, give your heart to me. I want a pure heart. என் இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் வேணும். அப்போஸ்தலர்ல வாசிச்சீங்கன்னா தேவன் சாட்சி கொடுக்கிறார். இப்ப என்ன, ராஜா வான பிறகு ஹல்லேலூயா 13ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்ற 22ஆம் வசனத்துல,
அவர் பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தாராம். God gave a testimony of David. அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். He's so closer to my heart. And தேவன் சாட்சி கூட அவன் நான் விரும்புறதெல்லாம் செய்வான். அப்போ தேவனுக்கு ஏற்ற இருதயம் இருந்தாதான் தேவன் விரும்புகிறதை எல்லாம் நீங்கள நானும் செய்ய முடியும். அதர்வைஸ் அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நாம் ஒண்ணு சொல்லுவோம். சவுல போல தேவன் ஒண்ணு சொல்லுவாரு, அவன் ஒண்ணு செய்வான். அந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்காது. Your heart and God's heart will be always connected to each other. அந்த உண்மையான இருதயம் இருக்குமானால்தான் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக நாம் இருப்போம். ஏசாயா 66 படிக்கிறதெல்லாம் இருதய வசனத்துக்கு நடுங்குற God wants to see us. நம்ம வசனத்துக்கு நடுங்குகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். தாவீதுக்கு அது நிறைய இருந்தது. சங்கீதம் 103 வாசிக்கும் போது ஆரம்பத்தில் எப்படி சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. தாவீது சங்கீதக்காரன் சொல்லுவாரு, அங்க தாவீதின் சங்கீதம் எழுதப்படாம இருந்தாலும் it gives credit to டேவிட். அவன் என்ன சொல்றாருங்க, என் ஆத்துமாவே, அங்க சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமா, my heart, my inner man, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எதுக்கா? அவர் எத்தனை நன்மை நமக்கு செஞ்சிருக்கிறார். Do you always count, does your heart count the goodness of God? தேவன் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைக்கிற இருதயமா இருக்கிறதா? சம்டைம்ஸ் தேவன் நமக்கு என்ன பண்ணுவாருங்க, நாம எதிர்பார்க்கிறது கொடுக்காம வேற ஒரு காரியத்தை கொடுப்பார். Are you happy with that? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில do you love to praise God? தேவனை துதிப்பீங்களா? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? இல்ல ஐயோ ஏன் தான் இது நடந்துச்சோ, ஏன் தான் இது வந்ததோன்னு சொல்லி முறுமுறுக்கிறீங்களா? If you have a murmuring heart, then it's not a thankful heart. தேவன் சில காரியங்களை நமக்கு கொடுக்கும் போது even you may not like it, but God will say, இது இந்த மகனை இந்த மகளை உருவாக்கும். So I'm going to do this. I'm going to நான் சிட்சிக்கிறேன். தகப்பன் சிட்சிக்காத பிள்ளை உண்டோ? ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஒரு அப்பா ஒரு அம்மா சிட்சிக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், to the eternity, நித்தியத்துக்கு போகிறதுக்காக தேவன் நம்மை சிட்சிப்பாராம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கலாம். அது அவர் சொல்ல, தேவன் செய்த நன்மைகளை மறவாதே, என் ஆத்துமா மறக்காதே, என் இருதயமே மறவாதே, இனமேன் மறக்காதே தேவன் செய்த நன்மைகளை. அவர் என்ன சொல்லுவாருங்க, தன் ஆத்மாவிட்டு சொல்ல, அவர் நுக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு இருக்கிறார். தெரியுமா உனக்கு? Have you know that? நீங்க ரட்சிக்கப்படணும்னா உங்க முதல்ல உங்க பாவம் தான் மன்னிக்கப்பட்டது, உங்க அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாம ரட்சிப்பு இல்ல. When he came to God, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவதற்கு முன்பாக first he has to remove every unwanted, கடந்த கால உங்க வாழ்க்கையின் பாவங்கள் எல்லாம் அவர் பிடுங்கி போட்டுட்டு தான் என்ன பண்றாரு, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி, பிசிக்கலா ஹீலிங் இல்லைனாலும் உன் ஆத்மாவில இருக்கிற உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு பாதாளத்துக்கு நேராய் போய் கொண்டிருடைய வாழ்க்கை அழிவுக்கு ஹல்லேலூயா விலக்கி மீட்டு என்ன பண்ணாரு, உனக்கு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் ஹல்லேலூயா ஒரு காலத்துல உன் வாய் கண்டதை பேசிச்சு. இப்ப என்ன பண்ற, தேவனை துதிக்கும் புது பாட்டினால் உன் வாய் நிரப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உன் வயலது திரும்ப வாழ வயது உன் வாழ்க்கை பூமியோட முடிய போகிறதில்ல. You are having eternal life. இதெல்லாம் கர்த்தர் செஞ்சு. ஆத்துமாவே என் இருதயமே உனக்கு தெரியுமா, God has done. இதெல்லாம் மறக்காதே, மறக்காதே. எத்தனை உங்க ரட்சிப்புக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறீங்க. Yet so much passionate heart, passion இருந்துச்சு தாவீதுக்கு. அதனால தான் என்ன பண்றாங்க, he said, how can I forget the goodness of God? என் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை நான் எப்படி மறந்து வாழ்கிறது?
Every day you get up from your bed. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிற ஆண்டவரே hallelujah lord இந்த காலையில இந்த ஜீவன் நீங்க கொடுத்தது. I want to thank you for this life. I thank you. எத்தனை முறை சொல்ல இருக்கிறீங்க? காலையில சுவாசிக்கிறீங்க, ராத்திரி படுத்து தூங்கி காலையில எந்திரிக்கிறீங்க, hallelujah எழுந்த மாத்திரல still even in your sleep you are breathing in and out. எத்தனை பேர் you have said to the Lord thank you for your air, thank you for your oxygen சொல்லி இருக்கிறீங்க? Jesus was always thankful for everything that God has done. ஒரு passionate heart, ஒரு thankful heart. அந்த நன்றி கலந்த இருதயம் இருந்ததான் தாவீது சொல்றார் சங்கீதம் 34 கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். I want to praise God all of my life. So his heart was filled with God. That's the reason God filled his heart with himself. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தாவீதுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆசை என்ன இருக்குதுங்க? He had a heart that அவனுக்குள்ள இருந்த தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டணும். அவன் சொல்றான், தீர்க்கதரிசிக்கு சொல்லுவான், ஐயா நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு கேதுரு மரத்தினால் மச்சுப்பாவு வீட்டுல இருக்கிறேன் நானு. ஒரு நல்ல இப்படி ஒரு பேலஸ் கட்டி நான் வாழ்ந்து கொண்டேன். என்னுடைய தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறதுங்க? மை காட்ஸ் பிரசன்ஸ் ஒரு டென்ட் கொட்டாய்க்குள்ள நான் வச்சிருக்கிறேன். அவர் அங்க வாசம் பண்றார். நான் இங்க இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது. என்னைக்கு நான் யோசித்து இருக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. தாவீது சொல்ல எனக்கு இவ்வளவு கொடுத்த, சும்மா கரவல் ஆடுக்கு பின்னாடி இருந்த எனக்கு கொண்டு வந்த ராஜா வாக்குனாரு. ராஜா வாக்குனது சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. நான் இப்ப என்ன பண்றேங்க? ஒரு ராஜாவா இருக்கிறேன். நான் ஒரு வீட்டை ஒரு பேலஸ கட்டிக்கினா அதுல வாசம் பண்றேன். எனக்கு வேலைக்காரிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. I'm enjoying this life. பட் என்ன இருதயத்துல ஒரு மூலையில எப்படி இருக்குதுங்க? நான் இப்படி இருக்கிறேன். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு டென்ட்டுக்குள்ள இருக்கிறது. அது எந்த விதத்துல நியாயம்? தன் இருதயத்தை தாவீதுடைய இருதயம் எப்படி தீர்க்கதரிசிக்கு சொல்லுவாரு, நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஒரு வீட்டை கட்டணும். அவர் வாசம் பண்ண ஒரு அற்புதமான மகிமையான ஒரு வீட்டை கட்டணும், ஆலயத்தை கட்டணும். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற இந்த வீட்டை காட்டிலும் பெருசா அழகா மகிமை நிறைந்ததா கட்டணும். தாவீதுக்குள்ள இருந்த ஆசை. உடனே தீர்க்கதரிசி அவன் இருதயத்தின்படி செய்யணும். அப்புறம் தேவன் சொல்ல, இல்ல நீ போய் டெல் டேவிட் இதை சொல்லு. நீ அப்பா இருதயத்துல இருக்கிறத நான் பார்த்து எனக்கு தெரியும். பட் ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்றேன், என்ன தெரியுமா? நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. அமேசிங் காட்ஸ் ஐடியா, பிளான். அவன் ஏற்கனவே ஒரு வீட்டுல இருக்கிற. ஆண்டவர் சொல்றார், இதை காட்டிலும் ஒரு பெரிய வீட்டை, அழகான வீட்டை நான் கட்ட போறேன். அந்த வீட்டுல நீ இருக்க போகிற, அந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க போகிற, நானும் உன்னோட இருக்க போகிறேன். மை பிரசன்ஸ் will be there. அதுதான் ஆண்டவர் சொல்றான். உனக்கு வீட்டை கட்டுறேன்னா வெறும் ஒரு பில்டிங்கை மாதிரி, ஐ எம் கோயிங் டு டுவெல் தேர். அதோட நான் உலாவ போகிறேன், வாசம் பண்றேன். 2 கொரிந்தியர் 6ல சொல்லும், நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். I'll be, நான் அவர்களுடைய வாசஸ்தலமா இருக்க விரும்புகிறேன். So that was the house there. தேவன் கட்டுறேன்னு சொன்னாரு. அந்த செய்தி வந்த மாத்திரத்துல இல்ல தாவீது சொல்லல. அவன் சொன்னான், ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரா? So let us will be done. உடனே தேவ சமூகத்துக்கு, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களே, who are my Lord? நான் ஏமாத்திரம் ஆண்டவரே. 2 சாமுவேல் 7:18 பாத்தீங்கன்னா போது, தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவர். வாட் am I? Who am I Lord? நீ இதெல்லாம் செய்யறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு இருப்ப நாளைக்கு நான் மறிச்சிருவேன் ஆண்டவரே. பட் என்ன குறிச்சு இவ்வளவு நினைச்சிருக்கிறீங்களே, லார்ட் why? for what reason? உங்க தாவீதை மாத்திரம் இல்லைங்க, உங்களை குறிச்சு அப்படிதான் நினைச்சிருக்கிறார். பட் we don't realize it. இன்னைக்கு நம்முடைய மனசு எல்லாமே எது இருக்குதுங்க? it's all about me, my
There is very little place for God in your heart and my heart. God wants to have the whole heart. ஏன்னா அந்த இருதயம் முழுசா தேவனுடைய கரத்துல இருந்துச்சுன்னா, God is ruling that heart ஆண்டு சொன்னால் அவன் இருதயத்திலிருந்து issues of life புறப்படும். Proverbs 4ல John chapter 7ல சொல்ல என்னன்னு, ஹalleluya, அவன் உள்ளத்திலிருந்து தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்படும். Amen. Hallelujah. From his heart will flow rivers of living water. River in சொல்ல. If God is having your heart, that will happen. உங்க வாழ்க்கையில நடக்கும். இருதயம் தேவத்தின் ஆவியான தேவனால் நிரப்பப்பட்டிருந்தா உங்களை சுற்றி நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டீங்க. It will never bother you. அப்ப அந்த இருதயம் தேவனால் நிரம்பிச்ச உடனே தேவன் சொல்ல, கவலைப்படாத, நான் இருக்கிறேன். I'm there for you. That is the heart of God. நீங்க எங்க இருக்கிறீங்களோ, it's not about where you are. The thing is that how is your heart? If your heart is connected with God, and God will surely connect himself with your heart. When you have that kind of heart, God-filled heart, even in the darkest time, you will know that God will guide you, God will lead you, he'll never forsake you. The question comes in the நேரத்துல, how is my heart? எல்லாருக்கும் தெரியும், யாரும் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. You know your heart. I know my heart. I know everybody knows your heart. அவங்க இருதயம் தெரியும். நம்ம இருதயம் ஒன்னே ஒண்ணுதான், எதை நோக்கி இருக்கணுங்க. I know that nobody is perfect. I'm not perfect. But we are moving from imperfection to perfection. கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இந்த இம்பர்ஃபெக்ட் ஆன இருதயத்தோட, அசுத்தம் நிறைந்த இருதயத்தோட you cannot enter into the heaven. ஏன்னா அதுல பாவம் இருக்குது, அசுத்தம் இருக்குது. நம்ம பாவம் நிறைந்த உலகத்துல தான் இருக்கிறோம். இயேசு சொல்வார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தாரல்ல. I don't want them to be one among the world. I want them a separated life. The godly heart will always say to God, Lord, let thy will be done. ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில செய்யுங்க. I like to hand over this heart into you, and உங்க கரத்துல நான் விட்டு கொடுக்க விரும்புறேன். You will never have your heart with you. உங்க கரத்துல நீங்க உங்க இருதயத்தை நீங்க வைத்துக் கொள்ளுகிற காலம் எல்லாம், it will be always a turmoil. There will be always, எப்போ என்ன நடக்கும், ஏது நடக்கும். ஒரு செய்தி, கெட்ட செய்தி வந்தா உடனே குழப்பமாயிருவோம். You will be struggling with your life. When you have that heart of God, அது தேவனால நிரப்பப்பட்ட ஒரு இருதயமா இருந்துச்சுன்னா, let anything come. Your heart will say. சங்கீதம் 112 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, Psalm 112 verse 7 and 8 பாத்தீங்கன்னா, அவன் எப்படி இருப்பானா, துர்செய்தை கேட்கிறதுனால பயப்படான். ஏன்னா அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாது இருப்பான். The heart that is connected with God, let any bad news come, he'll be strong in the Lord. He shall be not afraid of evil tidings. His heart is fixed, trusting in the Lord. His heart is established. He shall be not afraid until he see the desire of his enemies. அவர் என்ன சொல்றாங்க? His heart is fixed. எங்கங்க? Fixed on God. His heart is established. எங்கங்க? On God. அதனாலதான் கர்த்தர் சொல்லுவாரு,
கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடிக்கொண்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. I know, எனக்கு கர்த்தருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், you and I are not perfect. அப்ப இந்த மத்தியான பொழுதுல கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாருங்க? He says, come to me. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல வாருங்க. நான் என்ன பண்ண போறேன்? நான் உங்களுக்கு இளைப்பு. I am going to change something. எசேக்கியேல் 36, 25, 26, 27 படிச்சு நாம முடிக்கலாம். I want you to turn to Ezekiel chapter 36, verses beginning from 25 to 27. அதுல பாத்தீங்கன்னா, here the prophet says, யாருங்க? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்த மக்களுக்கு தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியா ஆனவர் இந்த because they were Israelites were doing everything that was against God. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? But God says, when you come back, this is the thing I will do. நீங்க திரும்பி வரும்போது என்ன செய்வாராம்? அப்பொழுது அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். It talks about the heart of man. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கும், நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின் செய்யும் பண்ணுவேன். This is the thing. Amen. உங்க உள்ளத்துலனா in your heart என்ன பண்ணுவேன்? I will give you a new spirit. I will give you a new heart. I will remove the stony heart. I'll spring clean water on you, and you shall be clean from all your uncleanness, and from all your idols I will cleanse you, and I will give you a new heart, and a new spirit I'll put within you, and I will remove the heart of stone from your flesh and give you a heart of flesh, and I will put my spirit within you and cause you to walk in my statutes and be careful to obey rules, my rules. எங்கங்க பிரச்சனை? அந்த இருதயத்துல தான் ஆண்டவர் சொல்றா, அதை என்கிட்ட கொடு, நான் அதை சுத்தம் பண்ணுவேன், அதை எடுத்துடுவேன். So you cannot, God said, I don't want you to live continually with the same sinful heart. நான் என்கிட்ட கொடு, நான் அதெல்லாம் மாத்திடுவேன், ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன். And the heart will rejoice in me. அந்த இருதயம் எப்படி இருக்குங்க? It will love to obey me and my commandments. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? The word is witnessing you, testifying it itself to you. உங்க இருதயத்தின் மேல கை வச்சு நீங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. Is my heart connected with God? சர்ச்சுக்கு போகும்போது ப்ரேயர் டைம்ல மாத்திரம் இல்லை, ஆல் மை லைஃப் நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், ஈவன் இன் மை பிஸி ஷெட்யூல், இஸ் மை ஹார்ட் கனெக்டட் வித் காட்? இஸ் மை ஸ்பிரிட் கனெக்டட் வித்? நான் தேவனுக்கு என் இருதயத்தை முழுசா கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஹவ் given your heart completely, உங்க எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் God will be ruling and guiding and நடத்தி கொண்டு இருப்பார். So it's time for you. It doesn't take much time. ஆண்டவர்கிட்ட நீங்க இவ்வளவு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணதான் மாத்துவாருன்னு இல்லை. அந்த ஒரு repenting heartோட, if you are going to call upon the name of the Lord, when you understand, when you just say to the Lord, yes Lord, இந்த இருதயம் தான் எனக்கு இருக்குது ஆண்டவரே, I have this kind of heart, it's not connected with you. அப்படியான you know, நீங்க இருக்கிற இடத்துல தெரியும், you know it. நீங்க இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்க பக்கத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, but you know what kind of heart you have. So if you are good, just ஆண்டவருடைய சமூகத்துல, if you can put your knees down, முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சொல், if you are going to tell the Lord, yes Lord, இருதயம் எப்படிதான் இருக்குது ஆண்டவரே, it's Lord, my heart is of this nature. பாவத்தினால் நிரம்பி, கசப்புல நிரம்பி, எரிச்சல்ல நிரம்பி, பொறாமையில நிரம்பி இருக்கிறது. And I think, tell the Lord, this heart will be not useful to you, Lord. I want to, அதனால இந்த இருதயத்தை, tell the Lord, I cannot rectify it, I cannot change it. நான் மாத்திக்க முடியாது ஆண்டவரே, நான் ஊறி போயிருக்கிறேன். If you could do something, do it to this day, oh God.
I just come to you as I am. நான் இருக்கிற வண்ணமாக வருகிறேன். I just tell in my mouth. இருதயத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். If it is filled with fear, it's filled with doubt, doubtனால, பயத்தினால, கலக்கத்தினால, in whatever condition your heart is there, God doesn't bother என்ன கண்டிஷன்ல இருக்குது. But if you could just tell the Lord, இந்த இருதயம் தான் ஆண்டவரே, I just give it to you. உங்க கரத்துல நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னால உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்லிட்டாரு. So just give it to him. எடுத்துக்கங்க ஆண்டவரே, கொடுக்குற ஆண்டவரே, உங்களுக்கு ஏற்ற இருதயமா இதை மாற்றி கொடுங்க. Just remove every unwanted, உங்களுக்கு பிரியமில்லாத எல்லாம் அந்த இருதயத்துல இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. You're going to ask, pray this prayer. நீங்க ஜெபம் பண்ணு. Just pray whatever you want to tell the Lord. It's between you and God. அது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல மாத்திரம்தான். So no human has any place for that. God knows you and you know God. தான் யார் என்பதை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறது வெளிப்படுத்தி இருக்கிறார். So just tell the Lord. நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா right now you will see the change. It's not me. It's not, not my, ஏதோ நான் பிரசங்கம் பண்ணல. The Spirit of God will do it when you open yourself. Hallelujah.